அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஹஃபீஸா. இன்றைக்கி சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் நான் பண்ணுறேன். அதுக்கு தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க போட போகிறேன். காரம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது நான் உப்பு போடணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே நமக்கு இது சீக்கிரமாக குக்கிங் ஆகிடும். ஸோ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி போடுறேன். பாருங்கள், கொத்தமல்லி தூவி போடுறேன். கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி எடுத்து போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன் தக்காளி வேகிறதுக்கு. தேவையான அளவு உப்பு போடணும். அவ்வளோதான், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா காரம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவேன். டைம் 8:30. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு சிம்பிளான யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுட்டு ஏதோ சிம்பிளான எங்கள் வீட்டில் அன்றாட என்ன செய்கிறோமோ அது சிம்பிளான ஒரு டிஷ்ஷை எடுத்து நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹஃபீஸா.